வணக்கம் மக்களே. நாமக்கல் அண்டு கரூரில் நடந்த த தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் இங்கே நான் சொல்ல வந்திருக்கேன். நானும் நாமக்கல் மீட்டிங் போயிருந்தேன் தான். பகலில் அங்கே விஜய் வர்றதுக்கு 2:30 மணி ஆயிடுச்சு. நாமக்கல்லில் வர்றதுக்கு மக்கள் நார்மலாக தான் இருந்தாங்க. எந்த ஒரு தள்ளுமுள்ளுன்னா சில சமயங்கள் தள்ளுமுள்ளு நடந்துச்சு தான். ஆனால் அந்த இடத்துல பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அவர் நல்லபடியாக ரோட் ஷோ மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நாமக்கல்லில் ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் பேசிட்டு கிளம்பிட்டார். அவருக்கு என்னென்னா போகிற வழி எல்லாமே மக்களோட அதிகமான அன்பு பாசத்தில் அவர் ஈர்க்கப்பட்டு அவர் போகிற வழி எல்லாமே அவருக்கு லேட் ஆச்சு. கரூரில் அவர் கொடுக்கப்பட்ட டைம் 3லேருந்து 10 மணிக்குள்ள தான் டைம் ஒதுக்கியிருந்தாங்க. அதுக்குள்ளேயே அவர் 7 மணிக்கெலாம் மீட்டிங் முடிச்சிட்டாரு. ஆனால் அந்த 7 மணி டைமில் கரெக்டாக கரண்ட்டை கட் பண்ணியிருக்காங்க. பவர் கட் ஆன அந்த சமயத்தில் மக்களுக்கு சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்குது. சிலர் அதை ஓப்பனாகவே சொல்கிறாங்க. எனக்கு கரூரில் இந்த மாதிரி கரண்ட்டு கட் ஆன சமயத்தில் தான் மக்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது திட்டமிட்ட சதின்னு தான் நாங்களாம் நினைக்கிறோம். நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. இது ஒரு திட்டமிட்ட சதியாக இருக்கலாம். ஏன்னா இது மித்த இடத்துல ஏன் இந்த மாதிரி சம்பவம் நடக்கலை அப்படின்னா அதெல்லாம் பகலில். அப்போ நம்மளை சுற்றிலும் மீடியா இருந்துச்சு, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ யார் என்ன பண்ணாலும் அதை நம்ம கண்டுபிடிச்சிடுவாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றாங்க, ட்ராக் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ கரூரில் நடந்தது பார்த்திங்கன்னா இரவு 7 மணி அப்படிங்கிற சமயத்தில் சில சமயம் நெட்ஒர்க்கு கட் பண்ணியிருக்காங்கன்னு சிலர் சொல்கிறாங்க. எங்களுக்கு இங்கே மொபைல் நெட்ஒர்க் கிடைக்கல, நாங்கள் யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. இதுவும் ஒரு வகையான சதின்னு தான் நம்மளுக்கு தோணும். மித்த இடத்துல நடக்காது, ஏன் கரூரில் மட்டும் நடந்துச்சு? அப்புறம் மக்களுக்கு உண்மையாகவே இது ஒரு தள்ளுமுள்ளு மாதிரி தெரியல. ஏதோ ஒரு சதின்னு தான் தோணுது. கண்டிப்பாக கூட இருந்தவங்க எல்லாம் சொல்கிறாங்க, என் கழுத்தை பிடிச்சி நசுக்குனாங்க, குரலையில் காலை வச்சு மிதித்தாங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. எதுவாக இருக்கட்டும், நைட் டைமுங்கன்னா நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது. நெட்ஒர்க் ஏன் கட் பண்ணணும், கரண்ட்டை ஏன் கட் பண்ணணும், இதெல்லாம் சந்தேகத்துக்கு 100% சந்தேகம் வருது. சரிங்களா? யாரையும் ஒரு மக்கள் எல்லோரும் புரிஞ்சுக்குங்க. யாரையும் விஜய் போய் தான் கையால் கழுத்தை நெரிச்சு யாரையும் கொல்ல கிடையாது. யாரையும் இந்த மாதிரி ஒரு சாவும் எதிர்பார்க்க மாட்டார். சரிங்களா? ஏன்னா தனக்காக மக்கள் சப்போர்ட் பண்ணணும் தான் அவர் வராரு. அப்படி இருக்கும்போது அவரே மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு அவர் ஒத்துழைப்பாரா? மாட்டார். சரிங்களா? அவர் நல்ல பேர் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் மேலே ஏதாச்சும் வரும். மக்களே அவரை வெறுக்கிறதுக்காக பண்ணின பிளானாக தான் நாங்கள் நினைக்கிறோம். மக்களாகிய மக்களுக்கு தொண்டு செய்ய வந்த ஒருத்தரை அவங்களே வெறுத்து அனுப்பணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சதி திட்டம் பண்ணி அவருக்கு கெட்ட பேர் பண்ணியிருக்காங்கங்கிறது ஓரளவுக்கு படித்தவங்களா இருக்கட்டும், படிக்காத பாமர மக்களுக்கு கூட புரியுது. இப்போ நடக்கிற சுச்சுவேஷன். நீங்கள் என்ன தான் அவரை ஓட விரட்டலான்னு நினச்சாலும் அவர் தான்